அப்பா என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு 2 ஐஸ் சாப்பிடுறீங்க. ஆமாண்டா கண்ணு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் 2 ஐஸ் வாங்கினேன்ல, இதனோட விலை வந்து நம்ம ஊர் காசுக்கு ஒரு 200 ரூபா தான் ஆகுது. அதனாலதான் 2 ஐஸ் வாங்கி சாப்பிடுறேன். அப்பா இந்த ஐஸோட விலை முன்னாடியும் சேம் பிரைஸ் தான், இப்பவும் சேம் பிரைஸ் தான், எப்படி குறைஞ்சிருக்கு? டேய், நம்ம ஆளுங்க உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் சரி, எதனா ஒரு பொருள் வாங்குறாங்கன்னு வச்சுக்கலாமே, அந்த பொருளோட விலை எவ்வளவுன்னு பாப்பாங்க. இப்போ இது 100 எண்ணு அப்படின்னா நம்ம ஊர் காசுக்கு வெறும் 54 ரூபாய் அப்படிதான் வந்து கம்பேர் பண்ணி வாங்குவாங்க. உனக்கு ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்கோ. இப்போ என் ரேட் வந்து ரொம்ப வீழ்ச்சி அடைஞ்சிருக்குது இல்லையா? யாருமே என்ஆர்ஐக்கள் பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து காசை இந்தியாவுக்கு அனுப்ப மாட்டாங்க. அவங்க காசை சம்பளம் வாங்கி இங்கேயே அக்கௌண்ட்ல தான் போட்டு வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு எப்போ இந்திய மணி வீழ்ச்சி அடையுதோ அப்பதான் வந்து ஜப்பானிய எண்ணெய் வந்து வெளிநாட்டுக்கு அனுப்புவாங்க. அப்பா நீங்க இந்த ஐஸ் வந்து எண்ல தானே வாங்கிருக்கீங்க, அப்போ இந்தியா காசுல இது வந்து மதிப்பு விலை வந்து அதிகம் தானே? டேய், ஜப்பானிய என்னுடைய வீழ்ச்சியை பயன்படுத்தி என்னோட சேவிங்ஸ்ல இருக்கிற ஐஎன்ஆர் இப்ப நான் ஜப்பானுக்குள்ள எடுத்துட்டு வந்திருக்கேன். இதனால நான் 1 லட்சம் ஐஎன்ஆர் எடுத்துட்டு வரேன் அப்படின்னா 1,84,000 ஜப்பானிய எண்ணெய் என்னால வந்து இங்க வாங்க முடியும். இதை வச்சு நான் இங்க ஜப்பான்ல இன்வெஸ்ட் பண்றேன், புரியுதா? அதனால தான்டா என்னால 2 ஐஸ் வாங்கி சாப்பிட முடியுது.